அறிவு அறிவால இப்ப நாம கோடியா பிரிச்சிட்டோம் வைங்க, 1000 பிரிச்சிட்டோம் வைங்க, இப்படி எண்ணிக்கையால பிரிச்சு பிரிச்சு போய் இப்ப அறிவு அங்கால செல்லுது. இதுக்கு அங்கால எனக்கு போகலாம், இதுக்கு அங்கால அறிவால பிரிக்கலாம். ஏனென்றா ஐனைக்கு அறிவு படைக்கப்பட்டது, அறிவு படைக்கப்பட்டது தானே. அப்ப படைக்கப்பட்ட அந்த அறிவு ஐனைக்கு நின்று இந்த அறிவால இனி பிரிக்கலாம் என்றாலும் இப்ப இருக்க இல்லையா? சஹி பேசுங்க, பாரிஸ் கொஞ்சம் அடைக்குது போல. இருக்கு ஐனைக்கு போறீங்க நீங்க இரவையில, இப்ப இரவையில நீங்க உறக்கத்துக்கு போறேன்னு உறங்க போறேன்னு போற இடம் இப்ப விளங்குது ஐனைக்கு. ஐனைக்கு இப்ப உங்களோட அறிவு போகுதா உணர்வு போகுதா? இப்ப நீங்க தலானியில தலையை வச்சாச்சு, சரியா? இப்ப முதல் நீங்க உங்களோட கோடா கோடி இந்த பேசாம கேட்டுட்டு இருக்கிறார்கள், மைக்குகளை கொஞ்சம் கட் பண்ணி வைங்க, அப்ப இந்த ரெக்கார்டிங் கிளியரா வரும். இப்ப பாரிஸ் மட்டும் பேசுங்க, சரியா? பாரிஸ் நல்லா இருங்க. இப்ப அப்ப சஹி சஹி வாங்க. அப்ப இப்ப உறக்கத்துல போய் இந்த தலானிய வச்சாச்சு, வச்ச உடனே இப்ப எத்தனை கோடா கோடி அணுக்கள்ண்டா எத்தனை கோடா கோடி அணுக்களா இப்ப இருக்கிறீங்க எண்ணி கணக்கில் எடுக்கலாம். இது ரெக்கார்டினுக்கு வராது, பிடிச்சிக்கிறார்கள் பிடிச்சிக்கங்க. வெளியில இத பேசுறதுக்கு இந்த பேச்சை விட்டா தலை குழம்பிடுவார், ஆரம்ப பிள்ளைகளுக்கு பிடிபடாது. நீங்க உறவாட்டத்துல தொடர்ந்து வாரத்தால நான் அந்த இடத்தை காட்டித்தாரேன், நல்ல விளையுங்க, சரியா? அப்ப இப்ப போய் நீங்க கட்டில படுக்கக்குள்ள கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி தானே அங்க இப்ப உறங்குறதுக்கு ரெடி ஆகுது, ரைட்? இப்ப முதலாவது உங்களோட அறிவு இப்ப உறங்குறதுக்கு முதல் இப்ப அறிவை தட்டி ஒழிப்பிட்டேன், நாம தட்டி ஒழுப்பப்பட்டுட்டு இப்ப ஒலிம்பினோட இந்த அறிவு அந்த கோடா கோடி அணுக்களுடைய திரட்சியில ஒரு அணுவு கிட்ட போய் நிக்குமா இல்லையா? என்ற அணுவை கண்டுபிடிச்சுதான் நிற்கும், அது வரைக்கும் நிற்கும், ரைட்? இப்ப ஐனிக்கு நிக்கிற அந்த அறிவால இப்ப அறிவு தான் நிக்கி, இப்ப நம்மளோட புலன்கள் நிக்கல. கட்டுண்ட புலன்களுக்கும் அணுவ அறிவுல காண்றதுக்கும் சம்பந்தம் இல்லை, தெளிவா விளங்கணும், சரியா? இப்ப நான் தியான நாள் தானே, தியானத்துல ஒரு நிலைப்பட வேண்டிய விஷயம் தான் உங்களுக்கு நுட்பமா தார். இது இருப்பு நிலையிலேயோ உறக்க நிலையிலேயோ நீங்க இந்த சிந்தனைய இந்த விஷயத்தை கிரகிச்சிங்களா ஒரு நிலைப்படுறது டக்குன்னு ஏற்படும். இப்ப அறிவு அந்த அணுவு கிட்ட ஒரு அணுவு கிட்ட கூட போவானா, ஒரே ஒரு அணுவு கிட்ட போய் அறிவு நின்று அந்த அணுவுங்கிற வரைக்கும் அந்த அறிவு வந்து இப்ப பிரிக்கிற இடத்துக்கும் அறிவு வரும், அந்த அணுவை பிரிக்கும். அறிவால எந்த அளவுக்கு பிரிக்கலாமோ, எந்த அளவுக்கு அறிவு அந்த அணுவை பிரிக்குமோ அந்த அளவுக்கு உங்களோட உணர்வு போய் நிக்குமே. தூக்கம் வந்து பிடிச்சிங்களா? பிடிக்காட்டி கேளுங்க. இதுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையை 10 வருஷத்துக்கு மேல செலவழிக்கணும், இந்த இடத்த போய் நீங்க பிடிக்கிறதுக்கு இயல்பா. அது களைஞ்சிட்டு அறிவு களைச்சு விட்டு கழிச்சு இப்ப எங்க நிக்க அறிவுண்டா ஒரு அணுவுக்கிட்ட நிக்க. அப்படி அந்த அணுவுக்கிட்ட வந்து நிக்கியது உங்களோட புலனாட்சியா அறிவா? எல்லாம் இல்ல, இப்ப எல்லாம் அடிபட்டுட்டு
அப்ப இப்ப அந்த ஒரு அணுவுக்கிட்ட நீங்க வந்து அந்த நிக்கிற இடம் ஏனிக்கு வந்து நிக்கும். அப்ப நெத்தி பொட்டுல இப்ப தமிழாக்கள் பொட்டு வைக்கிறேன்னு விளங்குதா? இப்ப ஐனைக்கு அந்த அகக்கண் இருக்கின்ற எல்லாரும் காட்டுறதுக்குரிய காரணம் என்ன விளங்குதா? அந்த ஸ்பாட்ல வந்து நிக்கிப்ப அறிவு. சரியா? நின்ற உடனே இப்ப அப்படியே உறங்கிட்டீங்கல்லண்டா என்ன அர்த்தம்? அறிவு கோடா கோடிய பிரிச்சத்துக்கு பிறகு அணுவ கோடா கோடிய பிரிச்சுட்டுப்பேன். பிரிச்சத்துக்கு பிறகு அந்த பிடிபட்டாலும் அணுவண்டு தெரிஞ்சது இருக்க இல்லையா? இப்ப அறிவு இப்ப அதோட நின்றுக்குது. இப்ப எனக்கு இதுக்கு அங்கால போகலாண்டி நிக்கிப்பேன். ஏன் நிக்குது அறிவு? இன்னைக்கு இல்ல, அங்கால அறிவு படைக்கப்பட்டது. படைக்கப்பட்ட அறிவு பகுத்தறிவோட நிற்கும். இனி பிரிக்கல அங்கால. ஆனா இருக்கு நுட்பமா பிடிக்கும். இனி அங்கால பிரிக்கலாண்டா அறிவால பிரிக்கலாம். அப்ப பகுத்தறிவு உலகோட இப்ப அங்கால உணர்வு தான் நீக்கிப்ப. உணர்வு அங்கால பிரிக்கலாமா? அது என்ன பிடிப்பீங்களா தானே இதுக்கு அங்கால கூட்டிட்டு போகலாம். அங்கால ஏகமாயிடும். அந்த ஏகம் எந்த வரை விளக்கணத்தை வச்சு நாம கணக்குறோம்? அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப அந்த ஏகத்தை சரி நீங்க எடுத்ததுதான் சரி. இப்ப வரை விளக்கணம் வந்து நுட்பம் வந்து சொல்ற வரை விளக்கணமும் அமையாது. நம்மட புலனை கொண்டு இந்த அண்டர சராசரம் ஏக வியாபகம் என்ன காண்றோம்ங்கிற அந்த வரை விளக்கணமும் அமையாது ஏகத்துக்கு. இப்ப ஏகம்ண்டா வரை விளக்கணத்தில் அமையாது. ஒரு நுட்பத்திலும் நுட்பமாக உடைச்சி 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 கோடா உடைச்சி அங்கால இருக்கு ஏகம் என்று கணக்கெடுத்தாலும் இந்த கட்டுண்ட புலனை கொண்டுதான் எடுப்போம். அதை வச்சுதானே எடுக்கும். இதை விட ஏக வியாபகமா என்ன தெரியுதுன்னு இப்படி எடுத்தாலும் இந்த கட்டுண்ட புலனை கொண்டுதான் எடுக்கும். அப்ப இப்ப உணர்வு எய்னைக்கு நிக்கண்டா இரவையில உறங்குற நேரமும் மரணிக்கிற நேரமும் யாரு கைப்பற்றாவா? அப்ப கைப்பற்ற அந்த இடம் எப்படி இருக்கிப்ப? அந்த இடத்தை காட்டி தந்திருக்கம்பா. அறிவு போய் என்ன செல்லுது? இனி எனக்கு பிரிக்கலான்னு செல்லுது. இப்ப இறைவன் தொடர்பு நூறோடத்தானே இருக்கு, பகுத்தறிவோட இல்லையே. அப்ப பகுத்தறிவோட இருக்கக்குள்ள இறைவனோட தொடர்பு வராது. 100 ஏற்பட்டாத்தானே இறைவனுடைய தொடர்பு ஏற்படும். அப்ப நாம இறைவனுக்கிட்ட போறோம், அல்லாஹ் கிட்ட உறங்குற நேரத்துல போறோம்டா அந்த உறக்க நிலையில போய் நாம 100ங்கிறதோட தொடர்பாயினா தானே போகலாம். இல்லாட்டி போகலாமா? போகல. அப்ப உண்மையிலே நாம இரவையில போய் உறக்கத்தில உண்மையிலே நாம மௌத்தாகிறோம். மௌத்தாகி எய்னைக்கு இருந்து நாம வந்தோமோ ஐனைக்கே போறோமா இல்லையா? இன்ன பொருளண்டு இல்லாம இன்ன பொருளண்டு பெயர் செல்ல முடியாத ஒரு இடத்துல இருந்த அதே இடத்துல இதை வை போறோமா இல்லையா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு போவோமா இல்லையா? அப்ப ஈனைக்கு பிரச்சினேன் களிமாவெடுத்தேன், கொள்கைக்கு வந்தேன், மார்க்கம் ஒன்று வந்த காரணம் அப்படி அந்த தனியா ஒரு அணு வரையும் போய் அந்த அணுவையும்
பிரிக்க இயலாத இடத்துல தூக்கம் போகுது. ஓ ஐனைக்கு தூக்கம் போகுதுன்னு சொல்றது ஐனைக்கு நாம என்ன இப்ப இந்த அறிவை விட்டுறோம். இப்ப நான் இப்ப ஒரு அறிவு ஒன்று சந்திரிக்கணும் உங்களுக்கு கொள்ளையா தரல 6666 வசனம் தரல. இப்ப ஒரு அறிவு தந்திருக்க. என்ன அறிவு? நான்ங்கிற உணர்வு இன்ன பொருளண்டு இன்ன பெயரண்டு இல்லாத ஒரு காலம் செல்லவில்லையா? அந்த நாணத்தான பிரதிநிதியா எடுத்தான். அந்த நானுங்கிறது தான் இன்சான், ஆதம்ங்கிற நிலை. ஆதத்தை எப்படி உருவாக்கினா? ரஹ்மானுடைய சூரத்தை கொண்டு அல்லாவே தந்த ரூஹ கொடுத்து மனுஷன் வந்திருக்கான். அப்ப அல்லா கிட்ட அது ரெண்டும் சேராம இருக்கக்குள்ள மனுஷன் என்ற ஒருத்தன் இருந்தியா? இல்ல. சாஹிப்னா சும்மா புல் கவனத்தில் இருக்காரு. அதை கிடத்திலே நிற்கார் அவர். எனக்கு அது ஒரு முகத்தில் விளங்குது. விளங்கிட்ட? இப்ப நாம வளமையா அல்லாஹ் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் வாரமா இல்லையா? அப்ப என்ன இப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப அடுத்தது இப்ப உண்மையிலே அல்லாஹ் இடத்துல போய் வாரேன்னு சொல்றது அல்லாஹ் போய் வாரையா? இது நான் போய் வருகிறதா? நான் போய் வாரேனா? அண்ணா இப்ப நான் எப்படி போய் வாரேன் என்று சொல்லி அந்த வழி எனக்கு தெரியணுமா இல்லையா? இப்படி போய் வார என்கிறது செயற்கையா இயற்கையா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு தெரியுமா சாஹிப்னா? அவர் இறைவனுக்காக உறங்குறாராம். இறைவனுக்காக என்ன செய்கிறாராம்? உண்றாராம். அப்ப அந்த உறக்கத்துக்குரியவன் யாரு? ஐனிக்கு அப்படி இறைவனுக்காக உறங்கினா அந்த உறக்கம் இல்லாமாவுமா? அந்த உறக்கத்தை நிற்கலாமா? அப்ப இறைவனிடத்தில் அது என்ன உண்மையிலேயே? உறக்கமா ஒரு விழிப்பா? விழிப்பவன். நாம என்ன செய்யறோம்னா அந்த உறக்கத்துக்கு போகக்குள்ள நம்புல நான் என்று சொல்லி நம்பியிருக்கீங்க. அணுக்களுடைய திரட்சி அணைந்த உடலைத்தானே. அப்படி ஒன்று உறக்கத்தின் போது உறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு தென்படாம இருக்கிறதால என்ன செய்கிறோம்? ஐனைக்கு நான் இருக்கணுங்கிறத நான் நம்புறேன்னு இல்லை, ஐனைக்கு நான் இருக்கணுன்னு நான் உணர்றேன்னு இல்லை. இப்ப கோடா கோடி அணுக்களுடைய திரட்சியாக நான் தெரிஞ்ச நான் சரியா ஒரு அணுவுக்கிட்ட இப்ப அறிவு ரீதியா போய் அந்த அணுவையும் கோடா கோடியா பிரிச்சு 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 இனி அறிவு போய் நிற்கண்டா இனி பிரிச்சு தர மாட்டேன் நிக்க அறிவு. ஏன்? அது படைக்கப்பட்டது, அதுல எல்லா வரைக்கும் தான் போகும். இப்போ ஐனைக்கு நின்று அந்த அறிவு என்ன செல்லுதுண்டா இனி இங்க தனியத்தான் போங்க என்று செல்லுது. இப்ப எதை செல்லுது? அந்த உணர்வை செல்லுது. ஏன்? இனி உணர்வு தான் போகணும். இப்ப அங்கால அந்த உணர்வு போறையா அங்காலதான் உணர்வுங்கிறது இருக்கா? உணர்வு இருக்குது. அது அதன் அறிவை உணர்ந்ததுதான் இன்னும் ஏக வியாபகமா தெரிகிறது இல்ல. இப்ப உறக்க நிலையில நீங்க அப்படித்தான் அமைஞ்சிருக்கிறீங்க. அறியலாமா? அப்ப அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை நீ தேடவில்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? உண்டு கொடுத்து உறங்கி விழிக்கும். நமக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை.
நாம மார்க்கத்துக்கு போயிட்டோமா, மார்க்கம் இப்ப எய்னிக்கிரிக்கன்னு விளங்குதா? பாதை தரீக்கத்துங்கிறது எய்னிக்கிரிக்கன்னு விளங்குதா? அன்றாட செயல் ஏறி ஆ நாம செய்யற செயல் ஏறி இந்த தூக்கம்ங்கிற செல்றதுல ஏறிக்கு பாதை. அப்ப ஈனைக்கு தனக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை எல்லாம் தான் என்னன்னு சிந்திக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் சாப்பிடுறோம், ஏன் உறங்குறோம், ஏன் பார்க்கிறோம், ஏன் நடக்கிறோம் என்று இந்த செயல் எல்லாமே சிந்திக்கப்படாம செயற்பட்டுக்கிட்டு போறதுதான் உணராத நிலை. சிந்தனை செஞ்சு தெளிவு கண்டு உணர்ந்துக்கிட்டு போறதுதான் இறைவனுடைய நிலை. இந்த உடலை நான்ங்கிறத நம்பி அதை முழுமையாக அதை நம்பி இருக்கிறதாலதான் நான் தூக்கத்தில போகும்போது இந்த தூக்கத்தில ஆளும் போது நான் ஏகமா இருக்கிறேன்ங்கிறத உணர்றேன் இல்ல. கண்டிப்பா இல்லையா? அப்ப இந்த உடல் மாய்கைங்கிறது அதை உணராத வரைக்கும், அதை அறியாத வரைக்கும், அந்த மாய்கை அழியாத வரைக்கும் அந்த ஏகத்துடைய மன ஆக போறதே இல்லை. உண்மையான பாரிஸ் அதான் கதை. இப்போ உஸ்தாது எப்படி கேட்காகண்டா, ஆழ்ந்த உறக்க நிலையில் நல்ல அந்த ஒரு வசனத்தையும் ஒரு எழுத்தையும் விடாம கிரைங்க பாட்டை. ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயான்னு கேட்காங்க. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நாம இல்லை என்று செல்ல வாராளா, இரிக்கம் என்று செல்ல வாராளா, இல்ல எங்க நீங்க அமைஞ்சிருந்தீங்க அதான் அறியுங்க என்று செல்ல வாராளா? எங்க நீ அமைஞ்சிருந்தா அதான் அறிய என்று சொல்றாங்க. இப்ப பாரிஸ் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு ஒவ்வொரு நாளும் நாம போறோமா இல்லையா? அப்படி போன டைம்ல போய் இருக்கிற நேரத்தில் இப்படித்தான் நான் அந்த நிலையில அமைஞ்சிருக்கேன் ஏதாவது ஒரு அறிவு நமக்கு வெளிப்படுதா? வெளிப்படுற நிலையிலேயாவது நாம இருக்கமா? இல்லைண்டா நாயோட படுத்திருக்கிறவன் எதோட ஒழும்புவான்? என்ன சரியா பிள்ளையா? நான் சொல்லல. இறக்கும் போது எரி நரகை எடுத்துக்கொண்டே செல்கிறான் என்று சொல்றாங்க. அப்ப இரவையில உறக்கத்துக்கு போறதும் இறந்து போறதும் ஒரே விஷயம்தான். அப்ப இறக்கும் போது எரி நரகை எடுத்துக்கொண்டு செல்கிறாயண்டா, அந்த எரி நரகங்கிறது என்ன, எப்படி எடுத்துக்கிட்டு போறோம், அது எப்படி எரியுது இன்னைக்கு, அது ஒரு விஷயத்தை விளங்கணும். இன்னொரு விஷயம் உண்டு, ஆழ்ந்த உறக்க நிலையில நீ எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்றா, அந்த நிலையில நான் அமைந்து இருக்கிற அந்த நிலையை அறிஞ்சிட்டேன்டா, அறிகிற நிலை எனக்கு வந்துட்டேன்டா. இல்லாட்டி அறிஞ்ச ஒருத்தர் நமக்கு சொல்லி தாராரு, தூக்கத்தை நீக்கி தூய களிமாவை எடுத்து தூயோன் துணை இருக்கி நம்புன்னு சொல்லித்தாராரா இல்லையா? எப்படி சொல்லித்தாராரு? தூக்கத்தை நீக்குங்க, தூய களிமாவை எடுங்க. அங்க என்ன இருக்கா? தூயோன் துணை என்ற யார துணை? அல்லாஹ்வுடைய துணை. அந்த அல்லாஹ்வுடைய துணை இன்னைக்கு இரவு உறங்கி கிடக்கக்குள்ள நமக்கு கிடைச்சா சம்பந்தப்பட்டமா இருக்கிற மாதிரி தெரிய வேண்டி வந்துச்சா? ஒன்றும் தெரியாம படுத்தொழுமினமா? அப்ப நமக்கும் அப்படி படுத்தொழும்புறதுக்கும் இடையில என்ன இல்ல, மார்க்கம் என்ற ஒன்று இல்லை. நாம மார்க்கத்தை பின்பற்றுறோம், மார்க்கத்தில் இருக்கோம், தரிக்காவுல இருக்கோம் என்று சொல்றது உண்மையா பொய்யா? இப்ப உஸ்தாது எப்படி சொல்றாங்கடா,
நீதியை நித்திரையில் ஆழ்த்திவிடும் அம்மாரா, அரக்கனாய் மாற்றி விடுமே. இப்ப இவரு தான் இப்ப நாம சின்னவர் காலையில ஒளிம்பி போய் சொல்றாரு, இவர் அரக்கனா இல்லையா? இவர் நீதியை நித்திரையில ஆழ்த்தினவரா இல்லையா? இவர் இப்ப காலையில என்னத்தோட ஒழும்புறாரு? அம்மாராவோட ஒழும்புறாரா லவ்வாமாவோட ஒழும்புறாரா? அம்மாராவோட ஒளிம்பினாரா அவர் அரக்கன். உஸ்தாது சொல்றாரு. அடுத்த பாட்டுல சொல்றாங்க என்ன, நிந்திக்கும் லவ்வாமா நித்திரையை நீக்கி விட்டு நிம்மதியை தந்துடுமா. நிம்மதி என்று இப்ப இன்னைக்கு என்னத்தை தரப்போகுது? என்னத்தை தரணும்? என்னத்தை தரும்? நமக்கு என்ன நிம்மதி வேணும்? நான் இருக்கேன்னு தாரது நிம்மதியா, நித்தியம நிலையா இருக்கேன்னு தாரது நிம்மதியா? அந்த நீதியை ஏன் நித்திரையில ஆழ்த்துற நாம? இப்ப நித்தியமா நிலையா நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் உணர்ந்துட்டா அதை போல ஒரு நிம்மதி இருக்கா இந்த உலகத்துல? இப்ப எனக்கிட்ட என்ன, மரணம் நீங்கிட்டு. மரணம் நீங்கிட்டா என்ன, மறதி நீங்கிட்டு. இப்ப தெளிவுல இருக்கேன். இப்ப அந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்துதானே அந்த தூக்கம்ங்கிற ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போறேன். இல்ல இப்ப எந்த ஞாபகமும் இல்ல, நான் ஒருத்தன் இருக்கேங்கிற ஞாபகம் கூட இல்லாம இருக்கு. இப்ப இந்த இடத்துல நித்தியமா நான் இருக்கேனுங்கிற நம்பிக்கை எப்படி எனக்கு ஏற்படும்? நீங்க எல்லாம் மறந்து போயிட்டீங்க. மறந்ததாலதான் இன்னைக்கு நீங்க போறீங்க. நீங்க இப்ப தெளிவா விளங்கணும். இன்னைக்கு ஒரே விஷயம், புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் அப்படி என்றா நீங்க மறந்து போன விஷயம் எல்லாம் என்ன? இப்ப உடலை மறந்துட்டீங்க, புலன்களை மறந்துட்டீங்க, எல்லாத்தையும் மொத்தமா நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப நீங்க உங்களையும் மறந்துட்டீங்களா? நீங்களும் இல்லாம ஆயிட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கா இல்லையா? இப்ப நீங்க இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க? மறக்கிறதுக்கு நான் இருக்கணும், இருந்தா தானே நான் மறக்கலாம். அப்ப மறந்த நீங்க இருக்கிறீங்கனே. இப்ப உங்களுக்கிட்ட ஆழ்ந்த உறக்க நிலையில உங்கள்ட்ட என்ன இருந்துச்சு என்று கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப எல்லாத்தையும் மறந்து எதுக்கும் இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்னு எடுக்கிறீங்க இல்லையே? நான் சொல்லித்தரேன் தானே இருக்கிறீங்க. இப்ப நானே நீங்க எங்க எடுக்கணும்? இப்ப மறதியை நீக்கி இப்ப நீங்க நான் இருக்கேன்னு சொன்னீங்கவா, அந்த சின்ன தெளிவை தேக்குங்க. தேக்குறேன்டா விடாம பிடிங்க, அதை அப்படியே பிடிச்செடுங்க, வெளியே விடாம தெளிவை தேக்கி உரிய இடத்திலண்டா ஆழ்ந்த உறக்க நிலையில உங்களை அமர்த்துங்க. இப்ப நீங்க இது என்ன செய்யறீங்க? கற்பனையா செய்யறீங்க. இப்ப இத நீங்க இருக்கிறத உணர்றதுக்காக நீங்க அன்னைக்கு இருக்கிறீங்கன்னு நம்பணுமா இல்லையா? முதல் நம்பிக்கை தானே எடுக்க வந்த நீங்க. அன்னைக்கு நான் இருக்கேன்னு நம்பிக்கை எடுக்கத்தானே இங்க வந்தேன். ஈமானை நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்து இருளில் மூழ்காட்டி, இருளுள்ள நீங்க மூழ்கல அறியாமையில நீங்க வராட்டி, அறியாத நிலைக்கு நீங்க வராட்டி, ஐனைக்கு நான் இருக்கேன்னு அறிவிங்களா இல்லையா? அப்ப நீங்க உறக்கத்துக்கு போகக்குள்ள
நான் இருக்கேன்னு நீங்க உணராம போனீங்களா, உணர்வுக்கு எடுக்காட்டி அந்த உணர்வை ஐனைக்கு நிலைப்படுத்தாத்தி ஸ்பொட்டுல கொண்டாந்து வைக்காட்டி நீங்க எங்க போவீங்க? விழிப்புக்கு போவீங்களா, உறக்கத்துக்கு போவீங்களா? உறக்கத்துக்கு தான் போவேன். அப்படி உறங்குறதால நீதியை நித்திரையில கொண்டு போய் நாம என்ன செய்யறோம்? நாம என்ன தெரியுமா நீதி? அறிய வேண்டித்தான் நாம பிறந்த. பிறந்த நாம அறியணுமா இல்லையா? அறியணும். அடுத்தது என்ன? அறியும் வழியை தேடணுமா? அந்த வழி எங்க இருக்கு காட்டித்தாரேன். அதுதான் அறியும் வழி என்று கண்டுகிட்டீங்களா? நம்புறீங்களா? நம்பினா நீங்க இப்ப அறிவையில விடுங்கள. இனி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? நீ வழியில போக பாருங்களேன். இனி நீங்க ஏன் புத்தகத்தை பிறட்டுறீங்க? அந்த வழியை காணல எடுத்து தேடி கண்டுபிடிக்கியா? அறிய வேண்டிய வழியை அறிஞ்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்லி தந்துட்டேன், அறிஞ்சிட்டீங்களா? இப்ப அந்த வழியால பயணிக்கணுமா இல்லையா? இனி அப்ப பயணிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த வழியை ஞாபகத்துல வச்சு அதுல நான் இருக்கிறேங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்துற அந்த நம்பிக்கைக்கு சக்தி இருக்கா இல்லையா? அந்த சக்தி யாருக்கிட்ட வெளியாகும்? நம்புறவர்கிட்ட வெளியாகுமா இல்லையா? அப்படி நம்புறவர்கிட்ட வெளியாகிறதுக்காக மலக்கூத்துடைய ஆழத்தை இவ்வாறு காண்பித்து வந்தோம். என்ன சாஹிப்னா, இப்ப மார்க்கம் எங்க இருக்கு? நாம மார்க்கத்தை எங்க தேடிட்டு இருக்கோம்? அப்போ ஒஸ்தாது இதை எப்படி நமக்கு தொட்டு காட்டுறாங்கடா? அவட பேச்சில காலையில ஒளிம்பின உடனே அந்த நானுங்கிற உணர்வு உங்களுக்கு வெளிப்பட்டுட்டா, ஒளிம்பின உடனே ஒழும்பா அந்த நானுங்கிறது ஞாபகம் வந்துச்சா, அல்லாஹ் விடுங்க, நீங்க அந்த கடல்ல ஊற்றிட்டீங்க. அப்ப அந்த உறக்கத்தின் போது அந்த நான் இருக்கேனுங்கிற உணர்வு மறப்படாம, நினைவிலிருந்து இழக்கப்படாம, அறிவு ரீதியாக அந்த இரவெல்லாம் இருந்திருக்கா இல்லையா? அது இனி காட்டி தரும் எல்லாத்தையும். இப்பதான் வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஜன்னத்துக்கு. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற ஜன்னத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு இஞ்சால நிக்கிற 72 கூட்டமும் நரகத்துக்கு அங்கடாது. இதை விட தெளிவா இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்தியல. ஒரு கூட்டம் மட்டும் ஜன்னத்துக்கு போற வழி எங்க இருக்கு? உணர்வு அப்படிங்கிறது. அப்ப நீங்க சுருக்கணைக்கு வினைக்கு விளங்கினதை சொல்றேன். அப்ப இந்த நானுங்கிற அந்த உணர்வு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம உறுதியா தரைப்படுத்துறோமோ, அதை எடுக்கமோ, அவ்வளவு தூரம் நம்மள இந்த ஹக்குல நிலைப்படுத்தும். கண்டிப்பா அந்த உணர்வை விட்டீங்களா? சதாவும் அதுல அந்த உணர்வு நம்பிக்கிட்டே இருக்கும். நான் தான் இருக்கேன், நான் தான் சதாவும் உறுதிக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அத ஒஸ்தாது நீங்க சொல்றதுதான் பாரு சரி. அத ஒஸ்தாது எப்படி சொல்றா தெரியுமா? தியானத்தை விட்டு நீ வாழாதே, இறை தீதாரை பெற்றுக்கொள்ள வாய்க்காதுங்க. இப்ப இந்த நான் என்று சொல்லி நுட்பத்திலும் நுட்பமா உங்களுக்கிட்ட இருக்கிறதுக்குரிய பெருப்பத்தை தான் நான் காட்டுறேன். உங்களுக்கு பெருப்பத்தை இன்னும் நீங்க பார்க்கல. தூக்கத்தின் போது அந்த ஒவ்வொரு அணுவா உடைச்சு அறிவு ஏழா என்ற ஒரு கட்டம் வருது இல்லையா?
ஆனா அவடத்திலையும் நான்ங்கிற அந்த உணர்வு நமக்கிட்ட இருக்கும். அவடத்தை போய் நான் தான் இருக்கேனுங்கிற அந்த உணர்வுலயே நம்ம அவஞ்சிடணும்னு சொல்றீங்க. ஐனைக்கு ரைட், சரி, அதுதானே அந்த அந்த அறிவு இருக்கிறப்படாத நிலையில் அவ்விடத்தையும் நான் தான் இருக்கேன்ங்கிறதோடையே நம்ம இது அமைஞ்சிரும், அந்த நித்திர அமைஞ்சிரும். இப்ப நீங்க ஐனைக்கு போயிட்டீங்கன்னா சரியா, ஐனைக்கு போயிட்டீங்களா, இப்ப நீங்க சென்ன அதே இடத்தை திரும்ப இருக்கா நீங்க நினைவு கெடுங்க. என்ன அறிவு என்ன செய்யுது, இனி பிரிக்கலான்னு சொல்லுது. சென்ன உடனே இப்ப அங்கால நிக்கியது அறிவு நிக்கா உணர்வு நிக்கா, ரைட். அப்படி நிக்கிற அந்த உணர்வுல இருக்கிற அறிவு தான் இப்ப பிரிக்கலான்னு சென்ன அறிவு, அது படைக்கப்பட்ட அறிவு. உணர்வு தன்னில நான் என்று உணர்ந்த அந்த அறிவு தான் பிரிக்கலான்னு செல்லுது. இனி நானே பிரிக்கலாம், மறக்க போகுது, எப்படியோ ஞாபகப்படுத்த போகுது, ஞாபகம் நிக்கப்ப இன்னைக்கு இல்லாட்டி ஞாபகப்படுத்த போகுது. எப்படி எடுங்களேன் அதை கொண்டாந்து உங்களுக்கு உங்களோட இதுக்குள்ள தார எப்படி நான் இப்ப சரியா. இப்ப ஐனைக்கு அந்த உணர்வு நான் அண்டி நிக்கிற நிலையில நான் என்று சொல்லி உணர்வா நிக்கா உருவமா நிக்கா பிரிக்கல. இப்ப எப்படி பிரிக்க போறீங்க, இப்ப உருவம் வண்டி பிரிக்க போறீங்களா உணர்வு வண்டி பிரிக்க போறீங்களா? உணர்வுதான் அண்ணா பிரிச்சிட்டீங்க பாத்தீங்களா. அப்ப நீங்க ஹக்கையும் ஹல்கையும் கருவையும் உருவையும் கருத்தின் பிசகால் தான் பிரிச்சிருக்கிறீங்க. ஆனா களிமா உணர்த்தும் கருத்தை நீங்க புரிஞ்சீங்களா, அந்த கருத்தை உங்களோட கல்பு உணர்ந்திருந்தா ஹக்காய் ஹக்கு நானாகும்ங்கிற அந்த நான் இப்ப ஏனைக்கு நிக்கி பிரிக்கிற இடத்துல நிக்கா பிரிக்கிற இடத்துல நிக்கா. ஆனா பிரிக்க இயலாத இடத்துல நின்றாலும் ஐனைக்கு உணர்வும் இருக்கி எதுவும் இருக்கி உருவமும் இருக்கி. அறிவு இன்னும் வரலையே, அறிவு தன்னை அறியணும் நாடின அதுதானே அறிவு. அந்த நாடல்ல இப்ப இன்ன பொருள் இல்லாத இருக்கு. அப்படி இப்ப களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கி நீ என்று சுட்டின அந்த நான் ஐனைத்தான் இருக்கு. அதை உணர்ந்தவருக்கு தான் விளங்கும். அவரு தான் நான் தான் அல்லாஹ் கண்டு அந்த உணர்வைத்தான் சொல்றாரு. ஐனைக்கு உடல் இல்லை, இப்ப உடலுக்கு செல்லவுமே இல்லை, அது ஐனைக்கு உடலுக்கு செல்றதுக்கு சக்தியும் இல்லை. புடிபட்டிச்சா? இப்ப அது குனியும் குணமும் ஏகம் என்று ஏற்றுக்கொள்ளணும் அதை. ஆனா இப்ப இன்னைக்கு நம்ம நான் என்று கண்டது இருக்கே, அறிவு ரீதியா உணர்வு ரீதியா நாம இப்ப உணர்றது இருக்கே, உணர்ந்து கொண்டது இருக்கே, உணர்ந்து கொள்றது இருக்கே, அத குனியும் குணமும் ஏகமா இருக்கென்று ஏற்றுக்கொள்றது தான் தௌஹீத். இப்ப என்னதான் மண்டையடு வேணும் பாரிஸ் இருக்கு இல்லைன்னு இல்லை, முயற்சித்தவங்க பிடிச்சு கொள்ளலாம். இப்ப குனியும் குணமும் ஏகம் என்று ஏற்றுக்கொள்றதுதான் என்ன, அந்த நிலை இல்லாத இடமே இல்லை. அதைத்தான் நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க உறக்கத்துல கிடக்குறீங்களா விழிப்புல இருக்கிறீங்களா? தெரிய வந்துட்டா இன்ன நான் சொல்றது உங்களுக்கு தெரிய வேண்டி வந்துட்டா விழிப்புல இருப்பீங்க.
ஆனா நீங்க உறக்கத்துல கிடக்கக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியுதுதான், அது மறையல. அதை மறைக்க எந்த பொருளும் இல்லை. உங்களோட மறதி நான் இருக்கேன்னு நீங்க இன்னைக்கு எடுக்கிறீங்கல்ல, உங்களை மறக்கிறீங்க. நீங்க நான் இன்னைக்கு இருக்கேன்னு எடுத்தா நீங்க ஏதாவது ஒன்றுமே இல்லைன்னு உங்களை கருத்துல நீங்க உணரணுமா இல்லையா? என்னை தவிர ஒன்றுமே இல்லை, அந்த நான்ங்கிற உணர்வு அல்லாஹ் தான் என்று அந்த உணர்வு உணர்ந்த நிலை உணரப்படுமா இல்லையா? உங்களோட உணர்வுக்கு வருமா இல்லையா? அப்படி வந்தா இடிப்பவன் நானும் உணர்வு வரும், அதுவே இறை உணர்வாகும் என்று அது சொல்றது பிடிபட்டுரும் உங்களுக்கு. இப்ப இறை உணர்வு இயல்பா இருக்கு. இப்ப இது உணர்ந்த நிலை. இப்ப நாம உணர சொல்லி சொல்றதும் இதைத்தான். ஈனைக்கு வராம அந்த வழியில போகல, அந்த மார்க்கத்துக்கு போகல, மார்க்கம் தெரிய வேண்டி வராது. அப்ப அவன் யாரண்டா உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற ஒரு மிருகம், சிந்திக்க தெரியாத, கால்நடைகளை விட மிக கேவலமான ஒரு மிருகம். அவன் வெளியே பார்க்கறதுக்கு நமக்கு மனுஷன் மாதிரி தெரியலாம். மனித உருவில் சொல்றா ஒரு பாட்டில மனித உருவுல யாருக்கு ஞாபகம் அந்த பாட்டு? அப்ப நாம இப்ப திக்ர் இந்த ஞாபகத்தை எண்ணத்துக்கு எடுத்திருக்கோம்டா பாரிஸ். இப்ப நான் காட்டின அந்த நிலையில நான் இருக்கணுங்கிறத எனக்கு உணர்த்தி தாரத்துக்கு, நான் உணர்றதுக்கு, அது உணர செய்யறதுக்காகத்தான் நான் இப்ப திக்ர் எடுத்திருக்கேன். சரிதானே? இப்ப நான் அந்த திக்கரை எடுத்த நான் அந்த திக்ர் ஞாபகத்தோட இருந்தேனண்டா, அந்த ஞாபகத்தை நிலைப்படுத்தி வச்சிருந்தேனண்டா, அந்த ஞாபகத்தை தந்த நோக்கம் இதுதான் எனக்கு அந்த புரிதலுக்கு வந்துட்டேன்டா, அந்த நான் என்ன மறக்கிறத அந்த மறதியை நீக்கி அந்த தெளிவை தேக்கி அந்த இடத்துல அமர்ந்து சாந்தியோட இருக்கலாமா இல்லையா? நான் இன்னைக்கு சாந்தியோட இருக்கேனா இல்லையா? அப்ப தீனை கடந்த நிலையிலே சாந்தி எய்துவாய் என்று சொன்னது உண்மையாப்ப? அப்ப ஐனைக்கு போய் 4 மறை போதங்கள் உணர்த்திய உண்மைகள் அனைத்துமே என்னைய வெளியாயிடும். ஐனைக்கு போய் இருந்தா என்ன நிலையாகும்? இனி உணர்ந்தறீங்கள, நீங்க யார உணர்ந்தறிய போறீங்க? வேற என்ன தெரியுமா உங்களையா? அப்ப தன்னில் தானே உணர்ந்தறிகிற நிலை ஐனைக்கு போய் இடிப்பெடுக்காம யாருக்கும் அமையாது, அமைய வாய்ப்பில்லை. அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நமக்கிட்ட என்ன, நம்ம அவ்வளவு பேரும் இல்லை, உலக மக்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த நான் இந்த நான் இந்த நான் என்று இருக்க ஒரு எண்ணம், அந்த அதை பிடிச்சுதான் போகணும். அதுதான் ஒஸ்தாது. ஆரம்பத்தில் பிடிக்கிறது தான் ஒஸ்தாது. அவர் கொண்டு போய் காட்டித்தார இடம்தான் ரிசாலத்து. இது ரெண்டும் இடிப்பா இடிக்கிற நிலை தான் அல்லாஹ்ங்கிற நிலை. இப்ப நமக்கு யாஹாதி என்று நேர்வழியை காட்டின உண்மையில யார்? அந்த உணர்வாக இருந்து அந்த உணர்வுல நம்மளை பயணிக்க வச்சு அந்த இடிப்பு நிலையை நமக்கு உணர செஞ்சவன் யாரு? இப்ப நீங்க யார எடுக்கணும் ஒஸ்தாத்? அந்த உணர்வை தான் எடுக்கணும். அந்த உணர்வு தான் என்னை விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ
அவரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று நமக்கு வாக்குறுதி தந்தது. அது கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கும். எடுத்தவர் அது சேர்க்கும். சேர்க்குமா இல்லையா? சாட்சி சொல்றீங்களா? கண்டிப்பா சேர்த்திருக்கி உங்களையும் சேர்க்கும். அப்போ உங்களுக்கு உங்களோட வழிகாட்டி உங்களுக்குரிய வழியை காட்ட உங்களோட உணர்வாகவே இருக்கிற அந்த உணரும் வாய்ப்பை தடுக்கிறவன் யாரு? அவன் வெளியில தெரிஞ்சாலும் சரி, உங்களோட தியானத்துல தெரிஞ்சாலும் சரி, அவன் பச்சை செய்தான். உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவன் எப்படா வருவாரு, இவரை தட்டிடுவோம். அப்ப நீயே உனக்கு விரோதியடா, நிந்திக்கும் மனமே சாட்சியடான்னு எழுதின காரணம் அதான். அந்த உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவனாக நீங்க இருந்துறாங்க. அது உங்களுக்கு உணர்த்தி தர ஊடகமா தந்தது. உன்னை உனக்குணர்த்தி உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா ஷைத்தானி. அது உங்களை அறியறதுக்கு தந்த ஊடகம். அந்த ஊடகமாக நாம மாறிடக்கூடாது. நாம மாறினத்தாலதான் இன்சிலையும் ஜின்னிலையும் ஷைத்தான் இருக்கான் என்ற ஒரு வேதவசனம் வர துவங்கினேன். அப்ப இன்சில ஜின்னில ஷைத்தானை பார்க்கலாம். அதை தடை செய்கிறவனாக உங்களுக்கு தடை தெரிஞ்சா உங்கள உணர உங்களோட இருப்பிடத்தை நீங்க அறிய உங்களை தடை செய்வேன் என்று தடை செஞ்சு நரகத்தை நிரப்புவேன் என்று சென்றவன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அவன் பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் சொல்றான். மனிதனுக்கு பகிரங்கமானவர் இதே வெளிப்படையாக இருப்பான். மறைஞ்சு கிரஞ்செல்லாம் செய்ய மாட்டான். அப்ப இப்ப குருட்டு ஷைத்தான் இருட்டில் வீழ்த்தும், உறக்கத்தில் கொண்டு போய் உங்களை போடும். உங்களுக்கு சொல்றேன், அந்த வரியை சேர்த்திருக்கேன் விளங்குறதுக்கா. இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கு என்ன? அந்த கொள்கை ஒன்றைக்கு அவனுக்கிட்ட என்ன? உங்களை கொண்டு போய் இருட்டில் வீழ்த்துறேன். இருட்டண்டா என்ன? நான் இருக்கேன், ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கேன் என்று நீங்க அறிய வேண்டிய அந்த அறிவை உங்களுக்கு தராட்டி, அந்த அறிய வேண்டிய நிலையை நீங்க எடுக்காம இருக்கிறீங்கடா, அறியாம நிக்க இன்னைக்கு. அதுதான் இருட்டு. அதுல அறியாத நிலையில கொண்டு போய் உங்களை தள்ளி விடுறான். நாம நல்லா என்ன செய்கிறோம்? நல்லா குரட்டை விட்டு நல்லா படுத்து காலையில் வளமை ஒழும்புற மாதிரி ஒழும்புறோம். ஒளிம்பி நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறோம்? மார்க்கம் பேசுகிறோம். நமக்கு என்ன தெரியும் மார்க்கம்? அப்ப மறுமையில நித்திரையிலிருந்து என்னை தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்கிற அந்த கூட்டத்தில இருந்துருவோம் நாம. அப்ப இப்ப நான் என்கிற அந்த உணர்வு, நுட்பத்திலும் நுட்பமாயிருக்கிற உணர்வு எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கும்ங்கிறது இந்த தெளிவா விளங்குதா இல்லையா பாரிஸ்? இதை எடுக்காம யாரு பாரிஸ் அந்த இடத்துக்கு போகலாம்? வேற என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி ஏதாவது ஒரு வழி இருந்தா எனக்கு விளங்கப்படுத்தி தாங்க. அப்படி இல்லையா, நான் விளங்கப்படுத்துறத நீங்க விளங்கி எடுங்க. இந்த நான் என்கிற இந்த உணர்வை தவிர வேற வழி இருக்கா போறதுக்கு? அப்படி வேற வழி ஒன்று இருந்தா இடிக்கும் நானே உணர்ந்து கொள்ளண்டும். உள்ளத்தை அடக்க ஒரே வழி உயர் களிமாவை உணர்வதுதான் என்றும். நானும் உணர்வொன்று இருக்கி அது ஏகமா இருக்கிறதால எல்லோருக்கும் பங்கண்டும்.
உஸ்தாது இந்த நானை வெளிப்படுத்தி நமக்கு காட்டி இருப்பாளா? அப்ப காட்டி இருக்காளன்னா அதை தவிர வேற வழி இல்லையே. பழைய மாணவனாயிருக்கட்டும், ஆரம்ப மாணவனாயிருக்கட்டும், இனி வரப்போற மாணவனாயிருக்கட்டும், அவன் இதை உணர்ற நிலைக்கு, இதை விளங்கி கொள்ற இடத்துக்கு வராம கொள்கைக்கு வரலாமா? கொள்கைங்கிறது என்ன? தௌஹீது, ஏகமா ஒரு தத்துவம் இருக்கிற நிலை, குணியும் குணமும் ஏகமாக இருக்கென்று ஏற்றுக்கொள்றது தௌஹீதண்டா. அந்த தௌஹீத அவன் விளங்கி கொள்ற, உணர்ந்து கொள்ற அந்த இடத்துக்கு வராம ஏகமா ஒரு தத்துவம் இருக்கென்று அவன் புரிதலுக்கு வருமா? புரிந்து கொள்ற இடம் வருமா? அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்வானா? அப்ப அதைத்தானே உஸ்தாது நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. இந்த ஷரியத்துக்கிட்ட எல்லாம் உஸ்தாது வரலையே, அதை நமக்கு அவ விளங்கப்படுத்தையும் இல்லை, அதை தடை செய்யவும் இல்லை, அவங்க செய்ய எங்கேன்னு செல்லையும் இல்லை. அது உங்களோட விருப்பம் என்று விட்டாவா? அப்ப நாம காலையில ஒழும்பி நடமாடிட்டு இருக்கிற சூழல்ல இருந்து பின்பற்ற எல்லாம் எதுக்குள்ள வரும்? ஷரியத்துக்கு வராதா? அப்ப மார்க்கம்ங்கிறது அங்க இருக்கு. அப்ப இதை தெளிவா விளங்கினா எல்லா விஷயமும் நுட்பமா பிடிபடும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது போதும் தானே பாரிஸ் சாஹிப் நானா? ரபிக் நானா என்ன செய்வோம்? இதோட நிப்பாட்டுவோமா? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் இன்னும் இருந்தா கேளுங்க, நான் சொல்லித்தர ரெடி. நீங்க சொல்லித்தரதே நல்லா போயிட்டு, அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கு. பயிற்சியை எடுத்தீங்களா? சொல்லி தந்து உணர்த்துற காரணம் அதை நீங்க உங்களோட பயிற்சியை எடுத்து அந்த நிலையில உணரணுங்கிறது தானே நோக்கம். அப்படி உணரக்கூடிய கல்பு அங்க வருமண்டா, அது போதும். இந்த சஜா என்ன ஹால்?